கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம். 1 சோதரம் 7 வசனங்களை நான் படிக்கிறேன். 1 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 1-7 வசனங்கள். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையில்லாதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். எல்லா மனுஷரும் என்னை போலவே இருக்க விரும்புகிறேன். ஆகிலும் அவனவனுக்கு தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு. அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றொருவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். விசேஷமாக இந்த 1-5 வசனங்களை இன்றைக்கு நாம் எடுத்துக் கொள்வோம். இந்த வசனங்கள் நமக்கு என்ன போதிக்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வசனங்களின் அடிப்படையில் அவர் திருமணமாகாதவர். அல்லேலூயா. கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பேதுரு திருமணமானவர். ஸ்தோத்திரம். கவனிக்க. அப்போஸ்தலர்கள் அநேகம் திருமணம் செய்திருக்கிறார்கள். 12 அப்போஸ்தலர்களுமே ஏறக்குறைய எல்லாருமே திருமணம் செய்தவர்கள் தான். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் திருமணமாகாத ஒரு தேவ மனிதர். அல்லேலூயா. அதனால்தான் அவர் என்னை போல யாரும் திருமணம் ஆகாமல் இருக்கிறது நல்லது என்று சொல்லுகிறார். இதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறவர் தான் இதை எழுத முடியும். அல்லேலூயா. கவனிக்க. நான் திருமணம் ஆகாதவன், அதனாலே நீங்கள் எல்லாருமே திருமணம் ஆகாதிருங்கள் என்று சொல்லுவது இயல்பான ஒன்றுதான். எல்லாரும் ஜிப்பா போட்டு ஊழியக்காரராக இருந்த காலங்கள் உண்டு. அது எங்கே இருந்து ஆரம்பமானது என்றால், ஸ்ரீலங்காவிலிருந்து ஆரம்பமான சிலோன் பெண்டிகாஸ்டல் இருந்து ஆரம்பமான ஒன்று. இன்றைக்கும் சிலோனில் இருக்கிற அநேகர் ஜிப்பாவில் தான் இருக்கிறார்கள். ஊழியர்கள் மட்டுமல்ல, சக மனிதர்களும் கூட. யாரோ ஒருவர் பின்பற்றி வந்த ஒரு சில விஷயங்களை நாம் பின்பற்றி வருகிறோம், அது வேறு விதம். ஆனால் நல்லொழுக்கமான எல்லாவற்றையுமே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது எதுவாக இருந்தாலும் ஒழுக்கம் சார்ந்த பரிசுத்தம் சார்ந்த விஷயங்களை நாம் பயன்படுத்திக் கொள்வது, பின்பற்றுவது நல்லது. அது பக்தி விருத்தியை தான் ஏற்படுத்தும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நான் திருமணம் ஆகவில்லை, அதனால் நீங்களும் திருமணம் செய்ய இருக்கிறது நல்லது என்று சொல்லிட்டு, அது எல்லாராலும் முடியாது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான வரம் உண்டு என்று சொல்லுகிறார். அப்படி சொல்லிட்டா முதல் வசனத்திலேயே சொல்லுகிறார், மனுஷன் என்ன வசனம்? நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது என்று சொல்றார். அல்லேலூயா. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் வாழ்வு. கவனிக்கணும். மனித வாழ்வு ஸ்பிரிச்சுவலும் உலகமும் சேர்ந்துதான் இருக்கிறது.
கவனிக்கும். ஆதாம் மட்டும் தேவனோடு வாழ்ந்தார். அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லதாக இருந்தது. ஆனால் ஏவாள் என்கிறவள் ஆதாமுக்கு வரும்போது குடும்பம் என்கிறது உண்டாகிறது. அல்லேலூயா. குடும்பம் என்பது வரும்போது சண்டைகளும் உண்டாகி விடுகிறது. நமக்கு தெரியும், முதலாவது பழத்தை பார்த்தது யார்? ஏவாள் என்று சொல்லி. பழத்தை பறித்தது யார்? ஏவாள் என்று சொல்லி. எல்லாம் கவனிக்கணும். பிள்ளைகள் கற்றுக்கள் நீங்க என்ன கவனிக்கணும். சோதனை அந்த நேரத்தில் பிள்ளைகளை பார்த்து சிரிச்சு உட்காந்து கூட அவங்க பொருள் நல்லா தான் இருக்கும். எனக்கு கூட சிரிக்கணும் தான் தெரியுது, தோணுது. இது சிரிக்கிற நேரம் இல்லையே. அல்லேலூயா. கவனிங்க. இப்போ ஏவாள் ஆதாம் இருவருக்குள்ள சண்டையே வந்திருக்காது என்பது அர்த்தம் இல்லை. கவனிங்க. ஆதாமுக்கு நல்லாவே தெரியும் அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். ஏவாள் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். ஆனாலும் ஏவாள் பறித்து கொண்டு வந்து கொடுக்குறாள். பேசியிருப்பார்கள், விவாதம் நடந்திருக்கும், யுத்த காலம் வந்திருக்கும், பிரச்சனை வந்திருக்கும். சும்மா திடீர்னு போயிட்டு பழத்தை எடுத்து கொடுத்துட்டா அப்படி சாப்பிட்டான் அப்படின்லாம் கிடையாது. அங்கே அவங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள்லாம் நடந்திருக்கும். கவனிக்க வேண்டும். அப்போ குடும்பம் என்கிற அந்த நிலை வரும்போது அதை தான் இங்கே எழுதுகிறார். சோதரம், மனுஷன் ஸ்திரீயை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. அது பெரிய ஒரு பிரச்சனை உள்ள ஒரு யுத்த களம் என்பதை இங்கே பவுல் சொல்றார். ஆனா கடைசியில் என்ன சொல்றார்? அது சாத்தியம் இல்லடான்றார். அதுக்கு தனிப்பட்ட என்ன வேணும்? வரம் வேணும்டான்றார். எத்தனையோ தேவ மனிதர்கள் திருமணமாகாமல் தங்கள் வாழ்க்கையை வாழ்கிற அத்தனை பேரும் பரிசுத்தவான்கள் இல்லை. தங்களுடைய பர்சனலா தங்களுடைய சொந்த வாழ்க்கையில விழுந்து போனவர்கள் நிறைய பேர் உண்டு. திருமணம் ஆகாமலே இருக்கிற நிறைய பேர் விழுந்து போயிருக்கிறார்கள். கவனிக்க வேண்டும். இங்க என்ன சொல்லுகிறார்? குடும்ப வாழ்க்கையில கவனிங்க, ஒரு மனிதன் ஒரு பெண்ணை தொடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்றார். ஆனாலும் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார்? ஆகிலும் என்னதுங்க? வேசிதனம் இராதபடிக்கு வாழணும்ன்றார். நீ கல்யாணமாகாம சன்னியாசியா இருக்கணும்னா நினைச்சனா இரு, தப்பு இல்லை. அல்லேலூயா. அந்த காலத்தில் சன்னியாசி ஊழியங்கள் செய்த தேவ மனிதர்கள் உண்டு. அவர்களை பார்த்து சன்னியாசி வேஷம் போட்டு பாவத்தில் விழுந்தவனும் உண்டு. தேவ தயவை பெற்று கிருபையை பெற்று சன்னியாசியாக ஊழியத்தை, மகத்தான ஊழியத்தை அர்ப்பணிப்போடு செய்த தேவதாசர்கள் உண்டு. அவர்களை பார்த்து தானும் சன்னியாசியா வந்தவர்கள் விழுந்து போனார்கள். சமகாலத்தில் அது நடந்த நிகழ்வுகள். ஒருத்தரை பார்த்துலாம் தன்னை புலியை பார்த்து சொல்லுவாங்க. புலியை பார்த்து என்ன பண்ணிச்சான்? பூனை சூடு போட்டுக்கிச்சான். ஏன்னா புலி வரி வரியா இருக்குது இல்லை, பூனை அதே மாதிரி இருக்குன்னு நினைச்சு சூடு போட்டுக்கிச்சான். அது மாதிரி சொல்லுவாங்க. இப்படி பண்ண முடியாது. ஒரு அர்ப்பணிப்புன்றது ரொம்ப முக்கியமானது, விசேஷித்த ஒரு விதமானது. அப்போ பரிசுத்தம் என்கிற ஒரு அடிப்படையில் தன்னை காத்து கொண்டு வாழ்வதற்கு திருமணம் மிக மிக முக்கியம். அல்லேலூயா. மனிதர்கள் எல்லாருமே அந்த வரத்தை உடையவர்கள் இல்லை. என்னை போல நீங்கள் இருக்கணும் விரும்புகிறேன், ஆனால் சாத்தியம் இல்லை என்ற உண்மைதான். கவனிக்கணும். ஆக எல்லாரும் திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்யாமல் இருந்தால் பாவத்திலே மனிதன் விழுந்து போவான். வேசிதனத்துக்கு அது உகந்ததாக, அது சோதரம், அது வழி நடத்துகிறத ஒன்றாக மாறி போகும். உனக்குள்ளே வேசிதனம் இல்லாதபடிக்கு திருமணம் மிக முக்கியம். அல்லேலூயா. கரங்களை வெட்டி சொல்லும் அல்லேலூயா. அன்றைய காலத்திலே ஒரு ஊழியக்காரன், இன்னைக்கும் சரி, ஊழியத்துக்கு வந்துட்டாலே சீக்கிரத்தில் திருமணம் பண்ணிடுவான். கவனிக்கணும். இது இன்றைக்கு பிராமணர்கள் இருக்கிறாங்க பத்தியா? பிராமணர்கள் பூஜாரியா அந்த ஓதுதல், மந்திரம் ஓதுதல் அந்த இதில் கொண்டு போகிறாங்க பத்தியா? அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் விடுவோம். அவனுக்கு 18 வயசே ஆகினாலும் கல்யாணம் ஆகிடும். அவங்க அண்ணன், அவங்களுக்கு 2-3 அண்ணன் கூட இருப்பான், அவனுக்கு கல்யாணம் ஆகிருக்காரு. 4வது தம்பி அந்த அந்த நிலைக்கு அவன் போயிடுறான் அப்படின்னா அவன் கல்யாணம் பண்ணி விட்டுறான். இன்றைக்கும்
கிறிஸ்தவத்தில் ஊழியத்துக்காக தன்னை அர்ப்பணித்து வருகிறவர்களுக்கு முதலாவது செஞ்சிருந்து கல்யாணம். காரணம் என்ன? இதுதான் அடிப்படை. அவர்கள் மேல் எந்த குற்றமும் சுமரக்கூடாது, அவர்கள் மேல் எந்த விதத்திலும் பாவங்கள் உண்டாகிவிடக்கூடாது என்பதற்காகவே இந்த நிகழ்வுகள் நடக்கிறது. கவனிக்கணும். ஆக திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்வது என்பது, இல்லை என்றால் திருமணம் ஆகாமல் வாழ்தல் என்பது சாத்தியம் இல்லாத ஒன்று. அப்படி சாத்தியப்படுகிறது என்றால் அதற்கு ஒரு விசேஷித்த வரம் வேண்டும். அல்லேலூயா. தன்னை காத்துக் கொள்வதற்காக விசேஷித்த வரம் வேண்டும். அந்த வரம் இல்லாதவர்கள் நிறைய பேர் விழுந்து அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு, உலகத்தாரும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி ஊழியம் செய்கிறவர்களும் கூட சரி நிறைய பேர் அவைகளிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிறார்கள். அப்போ திருமணம் என்கிற அந்த காரியம் ரொம்ப நல்லது. அல்லேலூயா. ஏனென்றால் பாவம் செய்யாமல் வாழ்வதற்காகவே தேவன் திருமணத்தை ஏற்படுத்தினார். அல்லேலூயா. திருமணம் செய்து கொண்டவர்களாம் என்ன செய்யக்கூடாது? திருமணம் ஏன் செய்யறாங்க? பாவம் செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் திருமணம். அவனவன் தன் சொந்த மனைவியை, அவளவள் தன் சொந்த கணவனை. இதற்கு மீறினது பாவம், விபச்சாரம். அல்லேலூயா. கவனிக்கும். இது சாத்தியமா? சாத்தியம். மனிதர்கள் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. அதனால்தான் திருமணம் வருகிறது. திருமணம் எதற்காக? பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வதற்காக. திருமணத்தின் நோக்கமே பரிசுத்தம் தான். பரிசுத்த குலைச்சல் அல்ல திருமணத்தின் நோக்கம். அது அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும், அது லவ் மேரேஜா இருக்கட்டும், அது என்னது மேரேஜோ, அது மேரேஜ்னு வந்துட்டாலே, ஒரு பையன் ஒரு பெண்ணை, ஒரு பொண்ணு ஒரு பையனை சேர்ந்துட்டாலே அது எதன் அடிப்படையில் எந்த நோக்கத்தில் செய்யப்படுகிறது? பரிசுத்தத்தை மையப்படுத்தித்தான் செய்யப்படுகிறது. அதை உடைக்கக்கூடாது. அது ஒரு பந்தம். அல்லேலூயா. அது ஒரு நாளும் உடையக்கூடாது. அதை உடைச்சிட்டா அதற்கு பல காரணங்கள் சொல்லி நம்ம சோதரம் நல்லவங்களை காட்டிக்கிட்டாலும் தேவனுடைய பார்வையில் அது பாவம், தீமை. தேவன் அதை விரும்பவில்லை. நல்லா புரிஞ்சுக்கிடும். பல காரணம் சொல்லலாம். இந்த சரீரத்தை பத்தி நீங்களும் நானும் ஏதோ கோயிலுக்கு போறோம், ஏதோ சர்ச்சுக்கு போறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சபை இந்த சரீரத்தை பத்தி நான் ஏற்கனவே பல முறை, இப்ப கூட சமீபத்தில் கூட சொல்லியிருக்கிறேன். இந்த சரீரம் சரியா இருந்தால் தான் அந்த சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். இல்லைன்னா உயிரடைய முடியாது. ஆண்டவர் வரும்போது நான் பரலோகம் போயிடுறதுல சும்மா. இந்த சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்படாத பட்சத்தில் நீ ஊழியம் கூட செய்யலாம், ஊழியம் கூட செய்யலாம். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. பெரிய சர்ச்சு கூட கட்டலாம், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பணம் இருந்தால் எது வேணாலும் பண்ணிட்டு போயிடலாம். அதனால தான் அந்த பெரிய சர்ச்சை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த சபை என்ன சொன்னாரு? அதனால தான் அவரை சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க. இல்லைன்னா அவரையா சிலுவையில் என்ன பாவம் பண்ணார்? தன்னுடைய சரீரத்தை பாதுகாக்கவில்லை, தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாய் காக்கவில்லை. மாறாக இந்த உலக பிரகாரமான அத்தனை விஷயங்களையும் செய்தார்கள். பணம் இருந்தால் எதையும் செஞ்சிடலாம். பணம், பதவி, அதிகாரம் இதெல்லாம் இருந்தால் எது வேணாலும் பண்ணலாம். ஆனால் தேவனுக்கு முன்பதாக அது செல்லாது. அல்லேலூயா. தேவன் அதை மெச்சிக்கொண்டால் அன்றைக்கு இருந்த அந்த எருசலேமில் இருந்த அந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தில் அவர் மெச்சிருக்கணும். இந்த சமாரிய பெண்ணிடத்தில் அந்த சோதரம் ஆண்டவர் சொன்னார், அந்த குளத்தண்டையில் இருந்தார் சோதரம், பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வரணும். கவனிக்க வேண்டும். தேவன் நம்முடைய பரிசுத்தத்தில் தான் மயங்குவாரை ஒழிய மற்ற காரியத்தில் ஆண்டவர் நம்மை கண்டு ஒரு மயக்கமும் கொள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்போ திருமணத்தின் நோக்கமே பரிசுத்தம் தான் காரணம். மெயின் அதுதான். என்னை காத்துக் கொள்வதற்கு எனக்கு ஒரு பெண் வேண்டும், எனக்கு ஒரு மனைவி வேண்டும். ஒரு மனைவி, ஒரு பெண்ணுக்கு அவள் தன்னை காத்துக் கொள்வதற்கு ஒரு கணவன் வேண்டும், அவ்வளவுதான். இதுதான் தேவனுடைய திட்டம். அதுக்கப்புறம் இஷ்டத்துக்கு அவங்க இச்சைகளின்படி வாழ்ற வாழ்க்கை அசிங்கமா போச்சு. இந்த உலகமே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு பைபிளையும் கையில் எடுத்துட்டு வர காலம் ஆயிடுச்சு இன்னைக்கு. அதை பார்த்து ஜனங்கள் ஏமாந்து போறாங்க. இன்னைக்கு ஏமாந்து போறாங்க. கவனிக்க வேண்டும். மிக மிக முக்கியம் பரிசுத்த வாழ்க்கை. அது திருமணத்தில், தேவன் இணைத்த திருமணத்தில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை நாங்கள் சர்ச்சில் நடத்தல பாஸ்டர், நாங்கள் போயிட்டு எங்கேயோ கால் கேட்டு வந்துட்டோம், நான் அதையும் சொல்லுகிறேன். அதுதான் பரிசுத்தமானது. ஒரு கணவனோடு ஒரு மனைவியோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை தான் பரிசுத்தமானது. நான் சொல்லலையா, இது பரிசுத்த வேதாகமும் சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஸ்டீஃபன் சொன்னான்னு எடுத்துக்கிட்டாதீங்க. இது இல்லைன்னு சொல்லி மற்றவங்க யாருன்னா சொன்னாலும் கூட இதுல பரிசுத்த வேதாகமத்தின் நோக்கம் பரிசுத்தம் தான். அதனால தான் இந்த பரிசுத்த வேதாகம் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஒரு மனைவி, ஒரு கணவன், இந்த வாழ்க்கை, இந்த திருமண வாழ்க்கை தான் பரிசுத்தமானது. மற்றதெல்லாம் அசுத்தமானது. அல்லேலூயா. 3வது வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைய என்னதுங்க? புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய, இது ஒரு கல்யாண மெசேஜ் மாதிரி, ஆனா இது நல்லது. புருஷன் என்கிற யோக்கியதை எங்க இருக்கு தெரியுமா? அல்லேலூயா. புருஷன் என்கிற யோக்கியதை எங்க இருக்கு? அந்த புருஷனானவன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்யணும். அதே போல மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமைய செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. வயசாயிட்டா கவனிங்க, வயசு ஆகலையா கவனிங்க, இப்பதான் கல்யாணம் ஆச்சா கவனிங்க, இல்லைங்க நான் பேரன் பேத்திலாம் எடுத்துட்டேங்க அவங்களும் கவனிங்க. உங்களுக்கு வீட்டுக்காரர் இருந்தால் கவனிங்க, இல்லைன்னா பரவாயில்லை கவனிக்காதீங்க. மனைவி இருந்தால் கவனிங்க, இல்லைன்னா என்ன பண்ணாதீங்க, கவனிக்க. உங்களுக்கு பிள்ளைங்க பெற்றெடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகி அந்த பிள்ளைங்களை பேரன் பேத்திலாம் எடுத்துட்டாலும் எல்லாம் கவனிங்க. பேரன் பேத்தி எடுத்துட்டாலும் கூட உன் வீட்டுக்காரனை நீ கவனிக்கணும். உன் வீட்டுக்காரனை யார் கவனிக்கணும் சொல்லுங்க? இல்லை இந்த பசங்க பார்த்துக்குவாங்க, பசங்களாம் பார்த்துக்க மாட்டாங்க. வீட்டுக்காரனை நீ தான் கவனிக்கணும். அது என்னதாச்சு வயசாகி போச்சுங்க, நான் அதுக்கு சொல்லலைங்க. பிள்ளைங்களோ பேர பிள்ளைகளோ அவங்களோ இவங்களோ கண்டிப்பாக பெரியவர்களை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க பொருளாதார ரீதியில் வேணா ஹெல்ப் சப்போர்ட் பண்ணலாம். இந்த உறவு, இந்த கணவன் மனைவி என்கிற அந்த உறவு தாங்க ரொம்ப நாள் நீடித்த ஒரு உறவு. கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. இல்லை என்னங்க தப்புன்னு இருக்குது, இல்லை கஷ்டமா இருக்குது. இல்லைங்க நான் என் பிள்ளையோடு கூட வாழ்ந்துட்டு போயிடுவோங்க. நிச்சயம் வாழ முடியாது. இந்த பிள்ளையோட அழகாக வருவான் மருமகன் வந்து உன் பையனுக்கு அப்படியே கொத்தி வச்சுட்டு வந்து கூட்டு போயிடுவான். ஐயோ 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 வேலையை மைத்தின அடிச்சுக்கணும், ஐயோ என் பிள்ளையை கெடுத்துட்டால, என் பிள்ளைய எடுத்து விட்டால, மயக்கிட்டால. நீ எப்படி இன்னொருத்தனை மயக்கினியோ அது மாதிரி உன் பையனும் இன்னொருத்தனை மயக்கித்தானே ஆகும், வேறு வழி கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணுமே எல்லாமே நடக்குது, கவனிங்க. அப்போ ஒரு கணவனுடைய யோக்கியதை என்ன, ஒரு மனைவியினுடைய யோக்கியதை என்ன, அவருடைய பொறுப்பு என்ன, அவர்களுடைய கவனிப்பு என்ன? அல்லேலூயா. ஒரு மனைவி என்கிறவள் தன் கணவனை எந்த ஏஜிலும் கவனிக்கணும். மனைவி இருக்கிற வரைக்கும் தாங்க ஒரு குடி சோறு கூட கிடைக்கும் கணவனுக்கு, இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. இதை யாரும் ஒத்துக்கிறீங்க? கையை உயர்த்துங்க.
அல்லேலூயா. பாருங்க, அப்ப கூட உயர்த்துக்கல. எங்க வீட்டுக்காரங்க யாருன்னா கொடுப்பாங்க சோறு. அல்லேலூயா. மனைவி இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு சோறு கிடைக்கும். இல்லைங்க, அதுக்கு சோத்துக்கெல்லாம் எங்களுக்கு பஞ்சமே கிடையாதுங்க. நிறைய காசு இருக்கு, பணம் இருக்கு. நான் சொல்றேன், கடை வராது. நீ அதுக்கு காத்து கிடக்கணும். கணவர்கள் அதே போலதான் மனைவியும் சொல்லுகிறேன். உன் கணவன் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு ஒரு ஆறுதல். அவன் நல்லவனும் கெட்டவன். காலங்கள் சூழ்நிலைகள் மாறும். கொஞ்சம் கஷ்டம், வாழ்க்கைன்னா கஷ்டம்தான். இந்த ஆதாம் ஏவாளுக்குள்ள சண்டை வந்திருக்காதுன்னு நீங்க பைபிள் சொல்லல, வேற யாரும் சொல்லலன்னு நான் ஒத்துக்கிட மாட்டேன். உடனே ஒரு நிகழ்வு நடக்காது. பழத்தை கொண்டு வந்து அவள் கொடுப்பதற்கு முன்பதாகவே 2 பேருக்குள்ளும் தர்க்கம் நிச்சயமாய் நடந்திருக்கும். சண்டை நிச்சயமாய் நடந்திருக்கும். ஐயோ ஐயோ, ஆண்டவர் இதை சாப்பிடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு, இதை கொண்டு வந்துட்டீயே. அதையும் தாண்டிதான் அவர்கள் இந்த பாவத்தை செய்திருக்க கூடும். பல நாள் விவாதங்கள் நடந்திருக்கும். பிசாசு ஒரே நேரத்தில் ஏவாளிடத்தில் பேசிவிடவில்லை. அது பல நாட்கள் நடந்திருக்கும். பல மாதங்கள் ட்ரை பண்ணியிருப்பான். வேதத்தில் சுருக்கமாக எழுதியிருக்கிறது, அவ்வளவுதான். அதுபோல கணவன் மனைவி என்கிற அந்த உறவு உண்டாக்கப்பட்டதை பரிசுத்தமாக இருக்கணும்ன்றதுக்காக. இரண்டாவது சொல்றோம், நம்முடைய கடமை கணவனை பராமரிப்பது, கணவனை காப்பது, கணவனை கவனிப்பது ஒரு மனைவியின் கடமை. ஒரு மனைவியை கவனிப்பது கணவனின் கடமை. வேற யாரும் செய்ய மாட்டாங்க. அதை செய்ய விடவும் கூடாது. கரங்களை வைத்து கர்த்தரை சோதனை பண்ணுவோம். அல்லேலூயா. செய்ய விடவும் கூடாது. உன் உடம்பு முடியலனா கூட உங்க வீட்டுக்காரனுக்கு சோறாக்கி வை, கொடு, கவனி. இது தேவன் நமக்கு கொடுத்த பெரிய கடமை. இது தேவன் தந்த கடமை. அதை கவனிக்கணும். நீங்க சீபன் சொல்லிட்டான், இல்ல வேற யாரும் பெரியவங்க சொல்லிட்டாங்க நினைக்காது. உன் வீட்டுக்காரன் நீ தான் கவனிக்கணும். உன் மனைவியை நீ தான் கவனிக்கணும். வேற யாரும் அதுக்கு வேலைக்காரெல்லாம் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. துணி துவைக்கிறதுக்கு வேலைக்காரன் வச்சுக்கலாம், பாத்திரம் கழுவுறதுக்கு வேலைக்காரன் வச்சுக்கலாம், வீடு துடைக்கிறதுக்கு வேலைக்காரன் வச்சுக்கலாம். வீட்டுக்காரனை கவனிக்கிறதுக்கு வேற வேலைக்காரி வைப்பியா? தப்பு இல்லது. அப்போ ஒரு மனைவியை கவனிப்பதோ இல்ல ஒரு கணவனை கவனிப்பதோ, கணவனை கவனிப்பது மனைவியின் கடமை, மனைவியை கவனிப்பது கணவனின் கடமை. உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமை உணர்வை நீங்கள் ஒழுங்காக நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் வாழ்வதற்குத்தான் குடும்பம், கணவன் மனைவி. அந்த கணவன் மனைவி ஒருவர் கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக சொல்லும்போது சொல்றாரு, 4வது வசனத்துல, மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படி புருஷன் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி அல்ல, மனைவியே அதற்கு அதிகாரி. அல்லேலூயா. ஆமென். நீதிமொழிகள் 31வது அதிகாரத்துல அந்த மனைவி, அருமையான ஒரு மனைவி அந்த இடத்துல இருக்கிறாங்க. தம் கணவனுக்கு அருமையான ட்ரெஸ்ஸை உடுத்தி அழகு பார்த்த மனைவியா இருக்காங்க. அதை படிச்சீங்கன்னா தெரியும். அல்லேலூயா. ஒரு மனைவிக்கு நல்ல துணிகளை எடுத்து கொடுத்து ஒரு கணவன் அழகு பார்க்கணும், கவனிக்கணும். அதே போல ஒரு மனைவியும் தன் கணவனை நல்ல கவனிக்கும், நல்ல ஆடைகளை கொடுத்து கவனிக்கும், அதிகாரியா இருக்கணும். இந்த சரீரம் எனக்கு சொந்தம் என்று ஒரு மனைவி நினைப்பதும், ஒரு கணவன் சொல்லணும், இந்த சரீரம் எனக்கு சொந்தம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இதுல பாத்தீங்கன்னா, முதலாவது பரிசுத்தத்தை மையமாக கொண்டு குடும்பம் இணைகிறது. இரண்டாவது சொன்னேன் கவனிக்கணும். இரண்டாவது சொன்ன கடமை உணர்வு இருக்கிறது. மூன்றாவது இங்க எழுதப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் பட்சமாக கவனிக்கணும். மனைவி சாப்பிட்டாலும் கூட கேட்காத கணவர்கள் உண்டு. இஷ்டத்துக்கு வெளியே போய் சுத்திட்டு எங்கேயாவது கிடைக்கிறத தின்னுவிட்டு மனைவி இருக்கிறத சாப்பிடுவான்னு சொல்லிட்டு வருகிற நிலை. அதே போல கணவனையும் கவனிக்கும். ஒரு வேலைக்கு போற கணவன் ஒரு 12-1 மணிக்கு என்னங்க ஒரு ஃபோன் பண்ணி, எல்லாருக்கும் செல்போன் இருக்குது, ஒரு ஃபோன் பண்ணி என்னங்க சாப்பிட்டீங்களா,
சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நினைப்பு இருக்கும். சில நேரத்தில் எதுக்கு இவன் ஃபோன் பண்ணுறான்னு கூட நினைக்கலாம். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம ஃபோன் பண்ணணும். அல்லேலூயா. ஃபோன் பண்ணணும், நம்ம வேலையை நம்ம செய்யணும். மனைவி நல்ல சாப்பிடணும்னு எதிர்பார்க்கணும். அவங்க ஆரோக்கியத்தை கணவன் விரும்பணும். ஒரு கணவனுடைய ஆரோக்கியத்தை மனைவி விரும்பணும். உடம்பு சரியில்லை, ஒரு 4 முறைக்கு எழுந்து போயிட்டு கவனிக்கணும். அல்லேலூயா. ஸோ கணவர் உடம்பு சரியில்லை படுத்தாரு, என்ன ஜுரம் அடிக்கிறதா, போய் அப்போ தொட்டு பார்க்கல, என்ன ஆயிடுச்சு மனைவிக்கு. எத்தனை பேர் அதை செய்யறாங்க? செய்யறது கிடையாது. யார் வருவா அவனுக்கு? ஒரு கணவனுக்கு யார் வருவா? இப்போ அவனுக்கு வேதனையா இருக்கும்ல, என் அம்மா இருந்தா என்ன கவனிக்கல. யோசிச்சு பார்க்கணும். நம்ம பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துடுறோம், அல்லேலூயா தோத்திரம் போயிட்டா போடுவோம். ஆனால் குடும்ப வாழ்க்கையில் இதெல்லாம் கவனிக்கிறது கிடையாது. வீட்டுக்காரன் உடம்பு சரியில்லைனாலும் விட்டுடுறோம், அவன் சாப்பிடனாலும் பரவாயில்லன்னு விட்டுடுறோம். அவனுக்கு ஒரு நல்ல துணி எடுத்து கொடுத்து நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்தி அவனை அழகு பார்க்கணும்னு நினைக்கிறது கிடையாது. அதே போல மனைவியானவள் பலவீனப்படும் போதும் அவளை கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, நம்ம வெளியே போறோம், ஸோ நல்ல யாருன்னா ஒருத்தர் 2 பேர்ல எங்கன்னா நல்லது சாப்பிட்டா மனைவியும் சாப்பிடணும்னு நினைக்கணும். அப்போ அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும். இந்த கொடுக்கறதுல தான் அன்பு நிறைய உண்டாகிறது. அல்லேலூயா. ஆமா, எந்த வயசுல செய்யலாங்க. நான் சின்ன வயசுக்கு சொல்லலைங்க, இது சின்ன வயசுக்கு சொல்லலை. இது 80 வயசு 90 வயசுல கூட தன் மனைவியை தன் கணவனை கவனிக்கிறதுல அக்கறை உடையவர்கள் உண்டு. அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுவோம் அல்லேலூயா. ஆமா, ஒரு ஆயா 75 வயசு உள்ள ஒரு ஆயா, தாத்தாவுக்கு 80-82 வயசு இருக்கு. அது என்ன பண்ணுது, கறி அப்படி நல்லா ஒரு இதெல்லாம் கொஞ்சம் அப்படி நல்லா நசுக்கேட்டு வைத்த சாப்பிடு, அவருக்கு பல் கொண்டு போச்சு, சாப்பிடுன்னு கொடுக்குது. பல்லு இருக்குதோ இல்லையா அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஐயா. இப்ப நான் இந்த பிரசங்கம் திருமணமாகி கணவன் மனைவி என்கிற அந்த நிலையில் இருக்கிறவர்களுக்கு மட்டும், மற்றவங்களாம் யோசிக்க தேவையில்லை. பாஸ்டர்மா உடனே எதுக்கு இப்படிலாம் நிறைய பேர் இப்படிலாம் இருக்கிறாங்களே, அதெல்லாம் எனக்கு தெரியாது. வசனம் இன்னைக்கு படிக்க வேண்டிய வசனம் வந்திருக்கு, சொல்ல வேண்டியது. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அவங்கவுங்க என்ன பண்ணணும், அதை எடுத்துக்கணும், மற்றவங்க அதை விட்டுணும். பிள்ளைங்க இனிமேல் வருகிற பிள்ளைகளாவது ஒழுங்கா இருக்கணும். ஆக இந்த சரீரத்தை, கணவன் என்கிற அந்த சரீரத்தை மனைவிதான் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், உபசரிக்கணும். மனைவி என்கிற அந்த சரீரத்தை கணவன் தான் எல்லாவற்றையும் பார்க்கணும். வேற யாரையும் அந்த வேலையை விடவே, சத்தமா சொல்லுங்க, கூடாது. பையன் பார்த்துக்கிடுவான்னு கூட பையன் அந்த விடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க வீட்டுக்காரர் ரொம்ப டயர்டா வேலை செஞ்சு வராரு, பரவாயில்லை, உனக்கும் பலவீனமா கொஞ்சோண்டு தையல் எட்டு முதுகுல கொஞ்சம் தடை விடு, நிச்சயமா சரீரம் சுகமாயிடும். அது செய்யறதே கிடையாது பாருங்க. ஐயோ நம்மளா செய்வோம், தோத்தோம். அவன் அப்படியே கத்தி கத்தி ஒரு வழி ஆனாலும் பரவாயில்லை. எவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. மனைவி கணவன் என்கிற உறவு இதுக்காக தான் ஏற்படுத்தினார். நம்ம என்ன நினச்சிக்கிறது தெரியுமா, கல்யாணம் ஆன உடனே 4 குழந்தைங்களை பெற்றெடுத்து 2 குழந்தைங்களை பெற்றெடுத்து அவங்கள படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு இதுக்கா கல்யாணம்? இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். 4ஆவதாக ஒரு விஷயம், 5வது வசனத்துல 4ஆவதான ஒரு விஷயம், உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடையிராதபடி இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தால் அன்றி ஒருவரை ஒருவர் விட்டு ஒருவர் பிரியாதிருக்கணும். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். கவனிக்கணும், இதுல 2 விஷயம் சொல்லி இருக்கு. கவனிக்கணும். கல்யாணம் ஆயிட்டு ஒருவரை ஒரு கவனிக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க, இதெல்லாம் நடக்குது. ஆனா ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையும் உள்ளே இருக்கிறது. கவனிங்க, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையும் உலக வாழ்க்கையும் இரண்டும் சேர்ந்துதான் இந்த வாழ்க்கை. அல்லேலூயா. ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கையும் பாதுகாக்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை பாதுகாக்கணும்னா கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து கொஞ்ச நாள் பிரிஞ்சிருக்கலாம், உபவாசித்து ஜெபிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி
நீங்க ஸ்பிரிச்சுவலை பாதுகாக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஐயோ எங்க வீட்டுக்காரனா அவன் படாத, அவன் பயங்கரமான அப்படின்னா கம்முன்னு இருக்கணும், வாய முடியும். இந்த உபவாசம் பிரிஞ்சு இருக்கிறது, இதை பத்தி யோசிக்கவே கூடாது. கவனிக்கணும். ரெண்டு வாழ்க்கை, உலக வாழ்க்கை சரீர பிரகாரமான வாழ்க்கை இருக்கு, ஆவிக்குரிய பிரகாரமான வாழ்க்கை இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சரீர வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ள கூடாது. ஜெபிக்கிறேன் 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 சொல்லிட்டு குடும்பத்தை விட்டுறக்கூடாது. கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவை விட்டுடக்கூடாது. நிறைய பேர் இந்த நிலையில் இருக்கிறான். நீ சர்ச்சுக்கு வர்றது நல்லது, ஜெபத்துக்கு வருவது நல்லது, அதே போல உன் குடும்பத்தையும் பார்க்கறது நல்லது. உன் குடும்பத்தை விட்டுட்டு, கணவனை விட்டுட்டு, பிள்ளைங்களை விட்டுட்டு அவன் எங்க போனா எங்க வந்தான், அவன் வீட்டுக்கு வந்தானா வரலையா, அவன் சாப்பாடு செஞ்சியா செய்யலையான்னு பைபிள் தூக்கின்னு ஓடியாந்துடக்கூடாது. அல்லேலூயா, நல்லா கவனிக்கணும். நம்ம அப்படி பிடிச்சு பண்றது கிடையாது. புரியுதா? முதல்ல உன் குடும்பத்தை பாரு. அப்படின்னு சொல்லுங்க. வீட்டில் சமைச்சவங்களாம் ஒரு அழியிலே சொல்லுங்க. இனிமேல் தான் போய் சமைக்கணும் பாரு. பரவாயில்ல, ஒருவேளை நீங்க 7:30 மணிக்கு தான் 7 மணிக்கு தான் வேலையிலேருந்து வந்து ஸ்ட்ரைட்டா பைபிள் தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு குட் மார்க், 100% மார்க். இல்லை நான் வீட்டிலே தான் இருக்கிறேன், ஆனாலும் சோறு செய்யாமல் வந்திருக்கிறேன்னா உன்ன மாதிரி சோம்பேறி யாருமே கிடையாது. கவனிங்க. கணவன் ரட்சிக்கப்படாத உன் கணவன் பசியா இருப்பான், ரட்சிக்கப்படாத உன் பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் பசியா இருப்பாங்க. அவங்க வந்து நீ போய் பைபிள் தூக்கி போன வந்துச்சு, இது இனிமேல் சோறு ஆக்கி எங்கிருந்து நமக்கு சோறு போட போகும், சண்டை உண்டாகும். ஆவிக்குரிய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியத்துவம் தருகிறோமோ அதுபோல இந்த சரீர வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் தரணும். இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? நாங்க மௌனமாக்குறீங்க. இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? இந்த சரீரத்துக்கு அதிகாரி யாரு? தப்பு தப்பா சொல்லிக்கிறீங்க. அப்ப நான் பேசுறது யாருமே கவனிக்கல. இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு அதிகாரி? இந்த சரீரத்துக்கு அதிகாரி யாரு? வீட்டுக்காரன். வீட்டுக்காரம்மா அவன் திடீர்னு கேட்பான், எங்கடி போனன்னு கேட்பான். யாரு சொல்றதை கேட்கிறேன்? நான் சொல்றதை கேட்க மாட்டேன், இந்த பாஸ்டர் சொல்றத கேட்கறேன்னு. அப்ப பாஸ்டர் குடிமை பிடிச்சிக்குவான். பயங்கர பிரச்சனையா போய் முடிச்சிடும் அது. அப்போ முதல்ல முக்கியமானது எது? உன் சரீர பிரகாரமான உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் செஞ்சிருக்கணும். பசங்க காலேஜ் போய் வந்திருப்பான், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்திருப்பான், வீட்டுக்காரன் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பான், இன்னைக்கு சமைக்க வேண்டியது சமைச்சிருக்கணும், இன்னைக்கு அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கணும். இல்லை பசங்க நான் கூட வேலைக்கு தான் போய் வந்திருக்கேன். பசங்க நீ வேலைக்கு போ, எங்கே வேணாலும் போ. வேலைக்கு போகிறது குடும்பத்தை பார்க்க தானே, இல்லை வேலைக்கு எதுக்கு போப்போம்? ஜெபம் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கை எவ்வளவு முக்கியமோ அதே போல இந்த சரீர வாழ்க்கையும் முக்கியம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன் கணவனை பார்க்காம, உன் பிள்ளைகளை பார்க்காம, உன் மனைவியை பார்க்காம பைபிள் எடுத்துக்கிட்டு வெளியே வரக்கூடாது. ஸ்டீபன் லிசன். யார் லிசன்? ஸ்டீபனை கவனி அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்லுவார்ல, நீ பைபிள் எடுத்துன்னு பிரசங்கம் பண்ணா போதுமாடா, பாட்டு பாடினா போதுமாடா, ஊழியம் பண்ணா போதுமாடா? நீ உன் மனைவியை நேசிச்சியா? உன் மனைவியை பார்க்க வேண்டியதை பார்த்தியா? உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செஞ்சியா? ஊழியம் செய்யணும்னா முதலாவது தன் சொந்த குடும்பத்தை என்ன பண்ணணுமா? விசாரிக்கணும், நடத்தணும். இல்லைன்னா ஊழியம் செய்யக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது. கவனிக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப முக்கியம், அதே அளவுக்கு சரீர வாழ்க்கையும் ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய வாழ்க்கை மட்டும் சூப்பரா கொண்டு போனீங்கன்னா, வசனம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை படிக்கிற மறுபடியும், நீங்க வெட்டு பிரிஞ்சு ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு
விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடுவான். பிசாசு உங்களை தூண்டுவாம்பா. கவனிங்க, எந்த அளவுக்கு நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய சரீர பிரகாரமான வாழ்க்கை ரொம்ப 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 சத்துரு பூந்து விளையாட ஆரம்பிப்போம். கணவன் மூலியமா வரலாம், மனைவி மூலியமா வரலாம். ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அந்த அளவுக்கு சரீர பிரகாரமான வாழ்க்கையும் நன்றாய் இருக்க வேண்டும். இல்லை என்றால் எங்கே விழுந்து போவாய் என்று உனக்கே தெரியாது. ஏதோ ஜாலியா பைபிள் எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்கு போறதில்லை, வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசானவன் எவனை? ஆக நீ நல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு போவ. ஆனா அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கும். அங்கேயும் உன்ன மாதிரி ஒரு ஆள் வரும். அல்லேலூயா. அங்கேயும் உன்ன மாதிரி ஒரு ஆள் வரும். அதுவும் ஒரு மாதிரி கேஸா இருக்கும், நீயும் ஒரு மாதிரியா கேஸா இருப்ப. இந்த ரெண்டு கேஸும் ஒரு கேஸா மாறிடும். அதுக்கப்புறம் ரெண்டும் எஸ்கேப் ஆயிடும். ஏன்? சரீர பிரகாரமான வாழ்வை அவர்கள் சரியாக வாழவில்லை. சரீர பிரகாரமான வாழ்வை சரியாக அவர்கள் வாழாமல் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்துவிட முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சரியா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் சரீர பிரகாரமான வாழ்க்கையிலும் சரியா இருக்க வேண்டும். சரீர பிரகாரமான வாழ்க்கையில் சரியா இல்லாதவன் கர்த்தருடைய திருச்சபையில நிற்க முடியாது. ஏதோ சர்ச்சுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் தட்டு மீதி நேரத்தில் அப்படி வெளியே வந்து சுற்றி விளையாண்டுட்டு ஒரு 4 டீயை குடிச்சு விட்டு ஒரு 4 பேரை பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு சர்ச்சை ஆகி போச்சு. 2 மணி நேரம் இல்லை, 6 மணி நேரம் உட்கார வச்சுருந்துருக்குறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சபை 4 மணி நேரம் வந்து உட்காந்து வந்துடுறாங்க சர்ச்சில். ஆனால் இன்னைக்கு 2 மணி நேரத்துக்கே நம்மளால முடியல. ஆனால் இன்னைக்கு வர்ற மற்ற சபைகளே நடக்குது, 1/2 அன் ஹவரில் கூட உட்கார மாட்டேது. உள்ளே போய் ஆரம்பிக்கிறது கிடையாது. போயிட்டு 10 நிமிஷம் அப்படி அப்படியே வேடி பார்த்துட்டு அவன் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் வெளியே வந்து அதை டிஃபன் பிரியாணி சாப்பிடும் அந்த வீடு. ஒழுங்கின்மை, பாவம், பரிசுத்தத்தை தேடி போன இடத்துல பாவத்தை உடையவர்களாக மாறி போனார்கள். காரணம் என்ன? சரீர பிரகாரமான வாழ்வில் சுத்தம் கிடையாது. சரீர பிரகாரமான வாழ்க்கையும் சுத்தமா இருக்கணும், ஆவிக்குரிய வாழ்க்கையும் சுத்தமா இருக்கு. இதற்கு கணவன் மனைவி சேர்ந்து இருக்கணும். பைபிள் போதிக்கு கணவனை உடையவர்கள் கணவனோடு சேர்ந்து தான் இருக்க வேண்டும், மனைவியை உடையவர்கள் மனைவியோடு சேர்ந்து தான் இருக்க வேண்டும். இதற்கு விதிவிலக்காக ஒருவேளை கணவனை இழந்திருந்தால் மனைவி இழந்திருந்தால் அவர்கள் தங்களை காத்து கொண்டு வாழ வேண்டும். அல்லேலூயா. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்துக்குள்ளே நம்ம மேல கணவன் இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் மனைவி இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் நாம் நம்முடைய கண்ணியத்தை, கற்பை, பரிசுத்தத்தை, தேவனுக்குள்ள வாழ்கிற அந்த உத்தம வாழ்க்கையை நாம் காத்து கொள்ள வேண்டும். இடரலாக இருக்கிற எந்த சூழலையும் நாம் போகவே கூடாது, நம்மை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு உத்தமத்தையும் உண்மையும் உடையவர்களாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு அனுகிரகம் செய்யட்டும். ஒருவேளை இளம் பிராயத்திலே ஆமென் ஸ்தோத்திரம் கணவனையோ மனைவியோ இழந்திருந்தால் அவர்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்றும் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அது இளம் பிராயம். பிள்ளைகளை பெற்று பேர பிள்ளைகளை பெற்று அவர்களும் வாலிப வயதாக மாறின போது அவர்கள் தன்னடக்கத்தோடு உத்தமமாக வாழ்வதுதான் சிறந்தது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது தேவனுடைய சமூகத்திலே ஆமென். இந்த கல்யாண உறவு என்கிறது பரிசுத்தமாய் வாழ்வதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது என்கிறதை உணர்ந்து நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தேவன் உதவி செய்யட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.